தேசிய உணவு தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மை நிறுவனங்கள் நிஃப்டம் இது இந்திய அரசின் உணவு பதப்படுத்தல் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் உணவு பதப்படுத்தல் மற்றும் மேலாண்மை துறையில் பணிபுரியும் நிறுவனங்களுக்கு கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாக உள்ளது. மேலும் அவைகள் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவவும் பணியாற்றி வருகின்றன. உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சகத்தின் முயற்சியானது தொழில் முனைவோருக்கு உதவும் வகையில் எப்போதும் பல்வேறு திட்டங்களை தொடங்கி அவர்களுக்கு உதவிகளை வழங்குவதாகும். உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சகத்தின் முயற்சியானது தொழில் முனைவோருக்கு உதவும் வகையில் பிரதான் மந்திரி கிஷான் சம்பதா போஜனா, ஆபரேஷன்ஸ் கிரீன்ஸ் திட்டம், மெகா ஃபுட் பார்க் போன்ற பல்வேறு திட்டங்களை தொடங்கி அதன் தொடர்பாக தொழில் முனைவோருக்கு உதவிகளை வழங்குவதாகும். அதே வரிசையில் இந்திய அரசு சமீபத்தில் பிரதமரின் மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது, Pmfme. இது தொடர்பான முழு தகவல்களும் இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு வழங்கப்படும். உணவு பதப்படுத்தும் தொழில் தொடர்பான சரியான தொழில்நுட்ப தகவல்களை உங்களுக்கு வழங்குவது உணவு பதப்படுத்தும் தொழில் அமைச்சகத்தின் முயற்சியாகும். இதன் பொருட்டு பால் பொருட்களுக்கான தகவலை உங்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம், நான் நிதின்குமார், வைஸ் பிரின்சிபல். இந்த பயிற்சி தொகுதியில் உங்கள் அனைவரையும் நிஃப்டம் சார்பாக வரவேற்கிறோம். இன்று நானும் எனது சக ஊழியர் திரு லலித் ஐயரும் கோவா செய்யும் முறையை பற்றி உங்களுக்கு தெரிவிப்போம். கோவா, கோயே, மாவா போன்ற பல்வேறு பெயர்களால் அறியப்படுகிறது. மேலும் இது பல இனிப்புகள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியர்களான நாம் அனைவரும் இனிப்புகளை விரும்புகிறோம். கோவா என்பது பாலிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு பொருள். அதிலிருந்து பல இனிப்புகள் தயாரிக்கப்படுகின்றன. இந்த இனிப்புகளில் சில மிகவும் பிரபலமானவை. உங்கள் அனைவருக்கும் இது மிகவும் பிடிக்கும். கோவா அடிப்படையில் 3 வகையானது: கிரானுலேட்டட் கோவா, தப் கோவா மற்றும் பிண்டி கோவா. முதல் வகை தாப். இதன் மூலம் ரா மாவா என்ற பெயரிலும் நாம் அறிவோம். இந்த படத்தின் உதவியுடன் கோவாவில் ஈரப்பதம் சதவீதம் மிக அதிகமாக இருப்பதை காணலாம். மொத்த திண்ம சதவிகிதமானது 50 முதல் 65% வரை இருக்கும். இந்த கோவா மிகவும் மென்மையாகவும் அதன் உடல் மிகவும் தளர்வாகவும் மென்மையாகவும் இருக்கும். கஜர்கா ஹல்வா அல்லது குலாப் ஜாமுன் செய்ய இந்த கோவாவை பயன்படுத்துகிறோம். அடுத்த வகை கிரானுலேட்டட் கோவா என்று அழைக்கப்படுகிறது. இது தாப்பை விட சற்றே குறைவான ஈரப்பதம் கொண்டுள்ளது மற்றும் திண்ம சதவிகிதம் அதிகமாக உள்ளது. கிரானுலேஷனுக்காக கோவாவை உருவாக்கும் போது 0.002% சிட்ரிக் அமிலம் சேர்க்கப்படுகிறது. இதன் மூலம் மாயா தானியமாகிறது. மேலும் இந்த வகை கோவா கல்கண்டு அல்லது மில்க் கேக் தயாரிக்க பயன்படுகிறது. பிண்டி கோவா கோவா தயாரிப்பின் கடைசி படியாகும். இதில் ஈரப்பத சதவிகிதம் மிக குறைவாக சுமார் 30% மற்றும் திடமான சதவிகிதம் 70% இருக்கும். படத்தில் பார்ப்பதை போல இந்த கோவாவின் உடலும் உருவாக்கமும் மிகவும் வலிமையானது மற்றும் இது ஒரு அரைக்கோள வடிவில் காணப்படுகிறது. இந்த கோவாவுடன் நாம் கோவா கி பர்பி, பேடா போன்றவற்றை செய்யலாம். இந்திய தரநிலைகள் பணியகம் மற்றும் FSSAI ஆகிய இந்த 2 இந்திய அரசு நிறுவனங்கள் கோவாவின் தரத்தை நிர்ணயம் செய்கிறது. இதன்படி கோவாவில் குறைந்தபட்சம் 55% திடப்பொருட்கள் இருப்பது அவசியம். மேலும் கொழுப்பின் சதவிகிதமும் குறைந்தது 30% இருக்க வேண்டும். மேலும் இது மாவுச்சத்து மற்றும் சர்க்கரை இல்லாமல் இருக்க வேண்டும். கோவாவை எப்படி செய்கிறோம் என்ற கோவா செய்யும் முறையை இன்று உங்கள் முன் வைக்கிறேன். அதற்காக நான் எடுத்த பாலின் கொழுப்பு சதவீதமானது 6% உள்ளது. அதில் உள்ள பால் அதன் சொந்த வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி செறிவூட்டப்படுகிறது. அதனால் என்ன நடக்கிறது என்றால் அதன் ஈரப்பத சதவிகிதம் குறைகிறது மற்றும் குறைந்த ஈரப்பத சதவிகிதம் காரணமாக அது வெவ்வேறு வடிவங்களை எடுக்கும். முதலில் அது தாப் வடிவத்தையும், பிறகு தானியத்தையும், பிறகு பிண்டி வடிவத்தையும் எடுக்கிறது. பொதுவாக கிராமங்களில் நாம் எருமையின் பால் சாப்பிடுகிறோம், ஏனெனில் அதன் உற்பத்தி அதிகம்.
மற்றும் அதன் சுவை பசுவை விட இனிமையானது. பழங்காலத்தில் நான் சொன்னது போல கோவா செய்ய இரும்பு கடாயையும் கரண்டியும் பயன்படுத்தினோம். ஆனால் உள்ளே வெப்பத்தை கட்டுப்படுத்தவில்லை. காலப்போக்கில் நமது நுட்பங்கள் வெவ்வேறு வழிகளில் வருகின்றன. முதல் தொழில்நுட்பம் பேட்ச் மிக்சிங் டெக்னிக் ஆகும். அது ஒரு ஸ்டீம் ஜாக்கெட்டட் பாய்லிங் கெட்டில் மற்றும் அதில் வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியும். காலப்போக்கில் நாம் முன்னேறும் போது நம்மிடம் இயந்திரங்கள் கிடைத்தன. முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்ல போகும் தொழில்நுட்பம் தொடர்ச்சியான கோவா தயாரிக்கும் இயந்திரங்கள். எங்களிடம் 120 RPM சுழலும் ஸ்கிராப்பர்களுடன் கூடிய ப்ரீஹீட்டர் சிலிண்டர் இருந்தது. அதில் 30 முதல் 35% திடப்பாலை சேகரித்து 10 முதல் 12 நிமிடங்கள் வரை வைத்திருந்தோம். மற்றும் நீராவியின் மதிப்பு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 3 கிலோ அடி. அதன் பிறகு பால் எடுக்க காஸ்கேட் பேன் பயன்படுத்தினோம். அதில் 7 முதல் 8 நிமிடங்கள் வரை வைத்திருந்து 50 முதல் 55% கோவாவை பெற்றோம். அதன் பிறகு நாம் கான்சன்ட்ரேட்டட் மில்கை மற்றொரு அடுக்கி பாத்திரத்தில் வைத்தோம். அது 60 முதல் 65% திடப்பொருட்களை பெறுகிறது மற்றும் அதிலுள்ள நீராவியின் உணர்வை ஒரு சென்டிமீட்டர் சதுரத்திற்கு 4 கிலோ வைத்திருக்கிறது. காலப்போக்கில் புதிய நுட்பங்கள் வந்தன. ரோலர் சாயமிடும் நுட்பத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரோலர் ட்ரையரில் நம்மிடம் இருக்கும் வேக்கம் கான்சன்ட்ரேட்டட் மில்க் 70 டிகிரியில் சூடாக்குகிறோம். இங்கே நாம் 10 முதல் 12 நிமிடங்கள் பால் வைத்திருக்க வேண்டும். மேலும் அதில் இருக்கும் நீராவியின் அழுத்தம் 25 முதல் 30 psi வரை இருக்கும். அதே வழியில் பாலை மீண்டும் 101 முதல் 103 டிகிரி வெப்பநிலையில் சூடாக்குகிறோம். இங்கே நமது நீராவியின் அழுத்தம் ஒரு சென்டிமீட்டர் சதுரத்திற்கு சுமார் 7 கிலோ ஆகும். மேலும் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் 1-2 செயல்முறைகளிலும் நமது ட்ராக், அதாவது பாதையின் வேகம் வேறுபட்டது. முதல் செயல்பாட்டில் நாம் அமைத்த ரோலர் ட்ரையரின் வேகம் 17 முதல் 19 RPM மற்றும் இரண்டாவது செயல்பாட்டில் இது 10 RPM ஆகும். இயந்திரம் எதுவாக இருந்தாலும் எந்த RPMல் இயந்திரத்தை சுழற்ற வேண்டும், எவ்வளவு நீராவி அழுத்தம், என்ன பொருத்தமான வெப்பநிலையில் நாம் அதை சூடாக்க வேண்டும் என்பது போன்ற அதன் அளவுருக்கள் தெரிந்து இருக்க வேண்டும். எனவே இந்த விஷயங்கள் ஒரு சிறப்பு வழியில் கவனிக்கப்படுகின்றன. இப்போது எங்களிடம் இருக்கும் இயந்திரத்தை உங்களுக்கு முன்னால் இயக்குவது மூலம் சொல்கிறேன். ஆட்டோ ஹீட்டிங் மிக்சிங் மிஷின். இதில் மேலே ஸ்கிராப்பர்கள் இணைக்கப்பட்டுள்ளன. எங்கள் இயந்திரம் அதை சுழற்றி கொண்டே இருக்கிறது. கீழே இருந்து சிலிண்டருடன் இணைக்கப்பட்டது ஒரு பர்னர் உள்ளது. இப்போது நான் பால் பாக்கெட்டுகளை ஒவ்வொன்றாக என் பேனில் வைப்பேன். இது கலவை பேன் ஆகும்.
கோவா தயாரிக்கும் போது புகைநிற கோவா அல்லது புளிப்பு அல்லது அமிலத்தன்மை கொண்ட கோவா போன்ற பல்வேறு வகையான குறைபாடுகள் ஏற்படுகின்றன. பல நேரங்களில் கோவாவின் உடல் மிகவும் கடினமாகிறது. பழுப்பு நிற துகள்கள் அல்லது எரிந்த துகள்கள் அதில் உள்ளன. இவை அனைத்திற்கும் தீர்வு பின்வருமாறு. நாம் புகைப்பிடிக்காத நெருப்பு அல்லது வாயுவை பயன்படுத்த வேண்டும். புதிதாக இனிப்பு செய்யப்பட்ட பாலை பயன்படுத்த வேண்டும். கோவாவை 5 முதல் 10 டிகிரி சென்டிகிரேடில் சேமித்து வைக்க வேண்டும். அதனால் அமிலத்தன்மை ஏற்படாது. கோவாவின் உடலை சாதகமாக மாற்ற கோவாவை தயாரிக்கும் போது அதில் உள்ள கொழுப்பின் அளவு சாதகமாக இருக்க வேண்டும் மற்றும் கோவாவின் சூடேற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடாது. சந்தையில் கோவாவுக்கு எவ்வளவு கிராக்கி இருக்கிறது என்பதை இந்த படத்தின் மூலம் பார்க்கலாம். பல வகையான கோவா. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவா மிகவும் பிரபலமானது. Amazon.in ஆன்லைன் சந்தையிலும் கிடைக்கிறது. இந்த படத்திலிருந்து கோவாவின் வியாபாரத்தில் எவ்வளவு லாபம் இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ளலாம். வாருங்கள், இந்திய உணவு பதப்படுத்துதல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரியின் மைக்ரோ உணவு நிறுவனங்களை மேம்படுத்தும் திட்டம் Pmfme பற்றி இப்போது சொல்கிறேன். இன்று நம் நாட்டில் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு தொழில்களின் எண்ணிக்கை சுமார் 25 லட்சம் ஆகும். மேலும் இவற்றில் 66% அலகுகள் கிராமப்புறங்களில் அமைந்துள்ளன. இவற்றில் 80% அலகுகள் குடும்ப அடிப்படையிலான அலகுகளாகும். சிறிய அளவிலான தொழில்கள் மேம்பட திறன் மேம்பாடு மற்றும் அனைத்து வகையான வளர்ச்சியும் அவசியமாக உள்ளது. இது அவர்களின் சவால்களை குறைத்து அவர்களின் வருமானத்தை அதிகரிக்க உதவும். இதற்காக மத்திய அரசின் உதவியுடன் உணவு பதப்படுத்துதல் அமைச்சகம் சிறு தொழில்களின் பிரச்சனைகளை தீர்க்க உதவும் வகையில் பிரதம மந்திரி மைக்ரோ உணவு நிறுவனங்களை மேம்படுத்தும் திட்டத்தை Pmfme அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கமானது சிறு தொழில்களின் போட்டித்தன்மையை மேம்படுத்துவதும் வலுவான ப்ராஜெக்ட் பிளானை வழங்குவதும் ஆகும். அதே நேரத்தில் FPO, சுய உதவிக்குழு, சஹாஜ் மற்றும் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஆகியவற்றின் முழுமையான வேல்யூ செயினை ஆதரிப்பதும் ஆகும். பதப்படுத்துதல் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் துறையில் உள்ளூர் மக்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் குரல் கொடுக்க இது ஊக்கமளிக்கும். அதன் குறிப்பிட்ட தகவல்களை உணவு பதப்படுத்தும் தொழில்களின் இணையதளத்திலிருந்து பெறலாம். Pmfme தொடர்பான கூடுதல் தகவல்களை நீங்கள் விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தை பார்வையிடலாம். www.moFPI.nic.in/Pmfme. இந்த இணையதளம் இந்தியில் உள்ளது. இது தவிர நிஃப்டமின் இலவச எண்ணை நீங்கள் அழைக்கலாம். அதாவது 013022281089. நன்றி.